அமரன் மீடியா அன்பு நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம். முதலாவதாக வாங்க கோயத்தோட தினார் ரேட்டை பார்த்துடலாம். ஒரு தினார் இந்தியாவின் மதிப்பு 290 ரூபாயாகவும், ஒரு தினார் இலங்கையின் மதிப்பு 985 ரூபாயாகவும் உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சோட ஆன்லைன் ரேட்டாகும். அடுத்ததான் வாங்க குவைத்தோட தங்க விலையை பார்க்கலாம். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 37 தினார் 161 ஃபில்ஸாகவும், 1 கிராம் 22 கேரட் தூய தங்கத்தின் விலை 34 தினார் 77 ஃபீல்ஸ் ஆகவும், 1 கிராம் 21 கேரட் தூய தங்கத்தின் விலை 32 தினார் 516 ஃபீல்ஸ் ஆகவும், 1 கிராம் 18 கேரட் தூய தங்கத்தின் விலை 27 தினார் 871 ஃபீல்ஸ் ஆகவும் உள்ளது. அடுத்ததான் வாங்க செய்திகளுக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நேற்றைய தினம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் பரப்புரைக்கு சென்ற ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் உட்பட 39 பேர் உயிரிழந்ததாக தெரிவிச்சிருக்காங்க. உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு நம்மளுடைய யூடியூப் சேனல் சார்பாக ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதனுடன் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், அதாவது இந்திய நாட்டின் பிரதமர் முதற்கொண்டு முதலமைச்சர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் ஆகிய தலைவர்கள் அவர்களுடைய இரங்கலை தெரிவித்துள்ளார்கள். மற்றும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கல்களையும், உயிரிழந்த குடும்பத்திற்கு பார்த்தீங்க அப்படின்னா தலா 20 லட்சமும் மற்றும் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நபர்களுக்கு தலா 2 லட்சமும் இழப்பீடாக வழங்குவதாக அறிவித்துள்ளார். அடுத்ததான் வாங்க செய்திகளுக்குள்ள போகலாம். அடுத்ததான் பார்த்தோம் அப்படின்னா குருத்துப்பா மற்றும் குருத்துப்பா பகுதியை சுற்றி உள்ளவங்களுக்கான முக்கியமான பதிவு என்ன அப்படின்னா, குருத்துப்பா ஜமியாவுக்கு பின்புறம், அதாவது பெரிய ஜமியாவுக்கு பின்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மாலில் முதல் தளம், அதாவது நீங்கள் எஸ்கலேட்டர் வழியாக மேலே போகும்போல ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நேர் எதிர்த்த மாதிரி கொஞ்சம் வலதுபுறம் திரும்பினீங்க அப்படின்னா புதுசாக எக்ஸைட் அல்கானத்தினுடைய புதிய கிளையை இங்கே குருத்துப்பாவில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தேவையான மொபைல்கள், லேப்டாப்பு எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு என்ன பொருள் தேவையோ அங்கே போயிட்டு நீங்கள் நேரடியாக விசிட் பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அங்கே இலங்கையை சேர்ந்த 2 தமிழ் சகோதரர்கள் இருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கூட அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். இது குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள், அதாவது குறிப்பாக தாய்மார்களுக்கு வெளியில் போகிறதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவாக தான் இருக்கும். அந்த எக்ஸ்சேஞ்ச் போய் பணம் அனுப்புறது மட்டும் தான் வெளியில் விடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சமயம் இருக்கிறதா நீங்கள் ஏதாவது வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 5 நிமிஷம் உள்ளுக்கு போயிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கூட அந்த சகோதரர்கிட்ட கேட்டுட்டு கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்குறதா இருந்தால் வாங்கிக்கலாம். அதுக்காக தான் முக்கியமாக இதை எடுத்துகிட்டு உங்களுடைய நண்பருக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஐரோப்பாவிலிருந்து கடத்தல் முறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 3037 மதுபான பாட்டில்களை பறிமுதல் செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சுங்க மேற்பார்வையை வலுப்படுத்தவும் கடத்தல் நடவடிக்கைகளை தடுக்கவும் முதல் துணை பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சர் அவர்களின் உத்தரவுகளுக்கு இணங்க ஷுவைக் துறைமுகத்தில் உள்ள சுங்க பொது நிர்வாகம் குவைத்திற்கு கணிசமான அளவு மதுபானங்களை கடத்தும் முயற்சியை வெற்றிகரமாக முறியடித்துள்ளது. சுங்க புலனாய்வு மற்றும் புலனாய்வு துறையிடமிருந்து பெறப்பட்ட உளவுத்துறை தகவலை தொடர்ந்து பொது தீயணைப்பு படையின் நேரடி ஆதரவுடன் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பிய நாட்டிலிருந்து வந்த 20 அடி கொள்கலன் குறித்து அதிகாரிகள் சந்தேகம் அடைந்ததாகவும் அதில் திடமான கேபிள் ரீல்கள் இருப்பதாக அறிவிக்கப்பட்டதாகவும், மேலும் ஆய்வு செய்த பிறகு ஆய்வாளர்கள் விரிவான ஆய்வு நடத்த முயற்சி செய்ததாகவும் ஒரு சிறப்பு குழுவை வழங்கிய போது பொது தீயணைப்பு படையுடன் ஒருங்கிணைந்து அந்த ரீல்கள் பிரிக்கப்பட்டு முழுமையாக சரிபார்க்கப்பட்டதாகவும், இந்த முயற்சியில் சுமார் 3037 மதுபான பாட்டில்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும், அவை கண்டறிதலை தவிர்க்க கொள்கலன்களுக்குள் கவனமாகவும் தொழில்நுட்ப ரீதியாகவும் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
உள்துறை அமைச்சகம் பொறுப்பற்ற முறையில் வாகனம் ஓட்டுதல் சட்டவிரோத கூட்டங்களுக்கு எதிராக பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளது. மேலும் கவனக்குறைவாக வாகனம் ஓட்டுவதை தடுக்கவும் சாலை பாதுகாப்பை மேம்படுத்தவும் ஒரு தீர்க்கமான நடவடிக்கையாக குவைத்தின் உள்துறை அமைச்சகம் செப்டம்பர் 26 அதாவது நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை நாட்டின் வடக்கு பகுதியில் உள்ள முக்கிய நெடுஞ்சாலைகள் மற்றும் பாலங்களில் இலக்கு வைக்கப்பட்ட கள போக்குவரத்து பிரச்சாரத்தை மேற்கொண்டதாக தெரிவித்துள்ளது. இந்த நடவடிக்கையை ஜகரா கவர்னரேட் போக்குவரத்து துறையால் பிரதிநிதிப்படுத்தப்படும் பொது போக்குவரத்து துறை மற்றும் செயல்பாட்டுத்துறை வழி நடத்தியதாகவும் மேலும் தடுப்பு ரோந்து படை போக்குவரத்து புலனாய்வு பிரிவுகள் மற்றும் பாதுகாப்பு கண்காணிப்பு குழுக்களின் ஆதரவுடன் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொறுப்பற்ற நடத்தை, சாலை முரட்டுத்தனமாக வாகனம் ஓட்டுதல் மற்றும் சட்டவிரோத கூட்டங்கள் உள்ளிட்ட விதிமீறல்களை மையமாக கொண்டு பௌபியன் தீவு நோக்கிய சுபியா சாலை, ஷேக் ஜாபர் பாலம் மற்றும் தோஹா இணைப்பு ஆகியவற்றின் ஒருங்கிணைந்த பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் 114 நேரடி போக்குவரத்து விதி மீறல்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் 22 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் 6 மோட்டார் சைக்கிள்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் 7 நபர்கள் போக்குவரத்து தடுப்பு மையத்திற்கு பரிந்துரைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் பொது போக்குவரத்து துறை சீரற்ற முறையில் முந்தி செல்வதற்கும் போக்குவரத்திற்கு இடையூறு விளைவிப்பதற்கும் அபராதம் விதிக்க ஒரு சிறப்பு பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளதாகவும் இந்த மீறல்கள் நிகழும் பகுதிகளை கண்காணிக்க ட்ரோன்கள் பயன்படுத்தப்படுவதாகவும் நீங்கள் இல்லாத போதும் கூட சிவில் புலனாய்வு ரோந்து பிரிவினர் விதிமீறல் வாகனங்களுக்கு அபராத சீட் அதாவது ரசீதை வழங்குவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவல்துறையினர் முக்கிய பாதுகாப்பு நடவடிக்கையில் 638 பேரை கைது செய்துள்ளதாக தெரிவித்துள்ளது. மேலும் உள்துறை அமைச்சகம் அதன் பாதுகாப்பு இயக்குநரக விவகாரத்துறை மூலம் நேற்றைய முன்தினம் அதாவது வெள்ளிக்கிழமை அனைத்து ஆளுநர்களிலும் துறை தலைவர் மேஜர் ஜெனரல் அவர்களின் நேரடி மேற்பார்வையின் கீழ் தொடர்ச்சியான பரந்த பாதுகாப்பு பிரச்சாரங்களை நடத்தியதாகவும் பொது பாதுகாப்பை பாதுகாத்தல், சட்டத்தை அமல்படுத்துதல் மற்றும் தேடப்படும் நபர்களை கைது செய்வதற்கான தொடர்ச்சியான முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்த பிரச்சாரங்கள் தொடங்கப்பட்டதாக தெரிவித்துள்ளனர். மேலும் பல்வேறு விதிமீறல்களில் ஈடுபட்ட 638 பேரை இந்த பிரச்சாரத்தின் விளைவாக கைது செய்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். மிஷர பகுதிகளில் உள்ள கூட்டுறவு சங்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா காயின்களை எண்ணுவதற்கான இயந்திரம் அதாவது மிஷின் இருப்பதாகவும் ஒரு குழந்தையிடம் அந்த தாயார் கொடுத்த காசுகளை சேர்த்து வச்சு மொத்தமாக கொடுத்துட்டு அவங்க பணமாக மாற்றிட்டு போகிற காணொலி எடுத்து வெளியிட்டிருக்காங்க. அதுக்கு முன்னால் வரக்கூடிய காணொலி பாருங்கள்.
شو تسوون إذا عندكم هالكثر خردة؟ طبعا هالكمية اللي ولدي معها ما شاء الله كلها خردة. خذينا معانا الحصالة ووديناها الجمعية، من هناك عندهم جهاز يستقبل كل الخردة، يحطونهم مع بعض كذي ويفرزونهم ويعطونكم بدالها دنانير ورقية. صراحة التجربة كانت حلوة وتونس، لأن أنا أول مرة أشوف خردة هالكثر تتحول إلى كاش، والكمية كانت 38 دينار. தலைநகர் கவர்னரேட்டின் ஆளுநர் அவர்கள் டமஸ்கஸ் அதாவது 45வது இலக்க சாலையில் மேம்பாட்டு திட்டத்தை ஆய்வு செய்தார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹவல்லி பகுதியில் சட்டவிரோத மருந்துகளுடன் போலி ஆசிய மருத்துவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் உரிமம் அல்லது முறையான மருத்துவ தகுதிகள் இல்லாமல் சட்டவிரோதமாக மருத்துவம் செய்ததற்காக ஆசிய வெளிநாட்டவரை ஹவல்லி துப்பறியும் நபர்கள் கைது செய்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர் ஹவல்லியில் ஒரு பழைய குடியிருப்பு கட்டிடத்தில் தனது வாடகை அறையை ஒரு தற்காலிக மருத்துவமனையாக மாற்றியதாகவும் அங்கு அவர் நோயாளிகளை பெற்று சிகிச்சை அளித்ததாகவும் அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர். பெரும்பாலும் அவரது சொந்த நாட்டிலிருந்து வந்த வெளிநாட்டவர்கள் சோதனையின் போது அறைக்குள் சேமித்து வைக்கப்பட்டிருந்த மருந்துகளில் கணிசமான அளவு மருந்துகளை அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர். இவற்றில் சுகாதார அமைச்சகத்திற்கு சொந்தமான 2 மருந்துகளும் வெளிநாட்டில் இருந்து நாட்டிற்கு கடத்தப்பட்ட மற்றவையும் அடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களில் கருக்கலைப்பு மாத்திரைகள், வலி நிவாரணிகள், மயக்க மருந்துகள் மற்றும் பொதுவான மற்றும் நாட்பட நோய்களுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுத்தப்படும் பல்வேறு மருந்துகள் அடங்குவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கைப்பற்றப்பட்ட பொருட்கள் மற்றும் சந்தேக நபரின் வாக்குமூலங்களுடன் இந்த வழக்கு மேலும் சட்ட நடவடிக்கைகளுக்காக பொது வழக்கறிஞரிடம் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அபுஃபத்ரா பகுதியில் சாலை திட்டமிடுவதற்கான பணிகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய ஒப்பந்தங்களின் அடிப்படையில் பொதுப்பணித்துறை அமைச்சகத்தின் சாலை பராமரிப்பு பணிகள் அல்தாவுன் சாலையில் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததா சவுதி அரேபியா செய்தியை பார்க்கலாம் வாங்க. சவுதி அரேபியாவின் அர் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் செவிலியராக பணிபுரிந்து வந்த ஏஞ்சல் என்பவர் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் வெள்ளிக்கிழமை மரணமடைந்தார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இவர் தமிழ்நாட்டில் வேலூர் மாவட்டம் ஆம்பூரை சார்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. வானிலை ஆய்வாளர் அவர்கள் நாளை முதல் அதாவது திங்கள் முதல் வியாழக்கிழமை வரை காற்றும் தூசியும் வீசும் எனவும் காற்று வடமேற்கு நோக்கி நகரும் எனவும் தெரிவித்துள்ளார். இதுக்கு முன்னால் அவர் கூட காணொலியை பாருங்க. صبحكم الله بالخير. واليوم الأحد 28/9 ولاحظنا الرطوبة العالية اللي تكثفت وتشكل معها الضباب ساعات الليل المتأخرة، ومعها تشكلت بعض الغيوم الخفيفة. لكن من بكرة الاثنين متوقع أن تتحول الرياح إلى الشمالية الغربية وتضعف الرطوبة وتنشط الرياح مثيرة للغبار. متوقع أن تصل سرعة الرياح إلى 50 كيلومتر في الساعة وتنشط مثيرة للغبار على فترات حتى يوم الخميس القادم بإذن الله تعالى. فهذه أجواء الصفري وأجواء الخريف، أجواء متقلبة كل ساعة نشهد فيها الرطوبة العالية مع الرياح الجنوبية والنشاط في الرياح الشمالية الغربية مثيرة للغبار. لكن متوقع هذا العام أن تنشط الرياح الشمالية وتستمر معانا مثيرة للغبار ونسب الرطوبة تكون ضعيفة والله أعلم. கடைசி வரைக்கும் பார்த்தவங்க அனைவருக்குமே மிக்க நன்றி. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.